தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மகப்பேறு விடுப்பு முடித்து பணிக்கு திரும்பும் காவலர்களுக்கு 3 ஆண்டுகள் சொந்த ஊரில் பணி நியமனம் செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. திருவள்ளூரில் சந்தன மரங்களை வெட்டி ஆந்திராவுக்கு கடத்த முயற்சி செய்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றி கழக கொடியை மதுரை மீனாட்சி அம்மன் காலடியில் வைத்து நடிகர் சவுந்தரராஜா பூஜை செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தி பள்ளி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட போலி பயிற்சியாளர் சிவராமன் இன்று அதிகாலை உயிரிழந்துள்ளார். தொடர்ந்து அவரது தந்தையும் மது போதையில் கீழே விழுந்து உயிரிழந்துள்ள நிலையில் இது தற்கொலைதான் என்று சீமான் தெரிவித்துள்ளார். மேகதாது அணைக்கு தமிழ்நாட்டின் ஒப்புதலின்றி அனுமதி வழங்கக்கூடாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி அருகே அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் 2 மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் நவலப்பட்டியைச் சேர்ந்த 16 வயது மாணவர் உயிரிழந்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் CCTV கேமராக்கள் பொருத்த 6.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை நோக்கி ஆர்வத்துடன் வருகின்ற முதலீடுகளுக்கு பாதகம் ஏற்படுத்தும் வகையிலான வீண் அரசியலை தவிர்க்கவும் என்று அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். 2040ஆம் ஆண்டில் நிலவின் மேற்பரப்பில் ஒரு இந்தியர் கால்தடம் பதிப்பார் என மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். பெண் காவலர்களுக்கு அசத்தலான 2 முக்கிய அறிவிப்பை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். கிருஷ்ணகிரி வழக்கில் தந்தை மகன் உயிரிழப்பில் சந்தேகம் உள்ளதாக EPS பேசியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நாகை மீனவர்கள் 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லாவரம் அருகே திருநீர்மலை திருமங்கை ஆழ்வார்புரம் வழியாக உள்ள சாலையில் கல்குவாரியில் இருந்து கற்களை ஏற்றிக்கொண்டு சென்ற கனரக லாரி கட்டுப்பாட்டை இழந்து வீட்டிற்குள் லாரி புகுந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகத்தில் புதிய TNPSC தலைவராக மூத்த IAS அதிகாரி SK பிரபாகர் பதவியேற்றார். இந்த நிலையில் அவர் செய்தியாளர்களிடம் TNPSC தேர்வு முடிவுகள் தாமதமின்றி வெளியிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நாங்குநேரியை அடுத்த மூலக்கரைப்பட்டியை சேர்ந்தவருடைய தனியார் நிதி நிறுவனத்தில் ரூபாய் 1.25 கோடி அடகு நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் குற்றால அருவிகள் உள்ளன. இதில் பழைய குற்றாலம் அருவியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் சிறுவன் ஒருவன் அடித்து செல்லப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து பழைய குற்றாலம் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. போதை கூடங்களாக மாறும் பள்ளிக்கூடங்கள் என்று பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார். 3 லட்சம் குடும்பங்களுக்கு ஸ்மார்ட் ரேஷன் கார்டுகளை உடனே வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸில் முதல் சுற்றில் நெதர்லாந்து வீரரை இந்தியாவின் சுமித் நாகல் எதிர்கொள்கிறார். விளையாட்டுத் துறையில் பெண்கள் பலர் சாதிப்பதாகவும் இந்திய அணியில் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைப்பதாகவும் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் நடராஜன் கூறியுள்ளார். தகுதி பெறாத பணியாளர்களுடன் விமானத்தை இயக்கியதற்காக ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு 90 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,780 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,660 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் காலை முழுவதும் பல இடங்களில் வெயில் வாட்டி வதைக்கும். அதே நேரம் மாலை நேரம் அதிக அளவிலான மழைப்பொழிவு பரவலாக தமிழகத்தில் பதிவாகி வருகின்றது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்னும் 5 நாட்களுக்கு மழை இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அலர்ட் கொடுத்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.